ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து வந்திருக்கு, சிபிடி 1ல் நம்ம எடுக்கிற மார்க் வந்து நமக்கு எப்படி வந்து அட்வான்டேஜாக அமையும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. இதில் பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது சிபிடி 2 பொறுத்தளவு டெக்னிக்கல் தான் வந்து அதிகமான போர்ஷன் வரும். அதனால் டெக்னிக்கலில் நீங்கள் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படி சிபிடி 1 வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் வந்து நல்லா கிளியர் பண்ணுங்கள். அதுலேயே வந்து ஒரு சில நல்ல போஸ்ட்லாம் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த எக்ஸாமில் கிளியர் ஆகலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காமல் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிபிடி 2 செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1லேருந்து ஒரு வேகன்சியை பொறுத்து 15 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஆர்ஆர்பி சென்னையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 15 டைம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கம்யூனிட்டியில் ஏதோ ரிசர்வேஷன் பெனிஃபிட் வந்து நீங்கள் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு என்ன வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை ஜேஇ சிபிடி 1 2024 கட் ஆஃப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மோரலஸ் சேமாக தான் வந்திருக்கு. 2019க்கும் 2024க்கும் மோரலஸ் சேமாக தான் வந்திருக்கு. கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வேகன்சி கம்மின்றதுனால அதை விட கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 3லேருந்து 32 வரைக்கும் என்னென்னதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமிலேயே, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ மினிமம் கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, மெடிக்கல் ஸ்டாண்டர்டு கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 9, 10, 12 வந்து வரும். மினிமம் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 56.39 வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 43.29 வந்திருக்கு. எஸ்டி வந்து 38.59 வந்திருக்கு. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53.29 வந்திருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 40.24 வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மினிமமாக இந்த கட் ஆஃப் தான் வந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆவீங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் EEE போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 69.31 வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60.6 வந்திருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு 52.05 வந்திருக்கு. ஓபிசி நான் கிரீம் லேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 68.68 வந்திருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 44.20 வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரிக்கு வந்து மெக்கானிக்கல் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐடி வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அதுக்கான மினிமம் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 70.94 வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61.72 வந்திருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 52.37 வந்திருக்கு. ஓபிசி நான் கிரிமி லேயர் வந்து 70.84 வந்திருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 48.92 வந்திருக்கு. அடுத்து சிஎம்ஏ போஸ்ட்டு, டிஎம்எஸ் போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்ஏ போஸ்ட்டை பொறுத்தளவு வேகன்சி கம்மின்றதுனால கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டிஎம்எஸ் போஸ்ட் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அதனால் வந்து அதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1ல் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமா, யாருக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும், அன்ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1 வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதில் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமா அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் அடுத்த சிபிடி 2க்கு வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80+ எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அப்போ அன்ரிசர்வ்டு வேகன்சியில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து அதிகமாகும். அன்ரிசர்வ்டு வேகன்சிக்கும் ப்ளஸ் ஓபிசி வேகன்சிக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேவா? இதே வந்து நீங்கள் ஓபிசி கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓபிசியில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சிக்கு மட்டும் தான் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சிபிடி 1ல் வந்து அதிகமான மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்கோர் வந்து 81 அப்படின்னா நான் வந்து எல்லா கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுக்கும் வந்து எலிஜிபிளாக இருக்கேன். இப்போ அன்ரிசர்வ்டில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து நான் எலிஜிபிளாக இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அன்ரிசர்வ்டில் என்னென்ன வேகன்சி இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேவா? அன்ரிசர்வ் வேகன்சியோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஓபிசியை விட அதிகமாக தான் இருக்குது எல்லாத்துலேயும். அதனால் நீங்கள் அன்ரிசர்வ் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அன்ரிசர்வ் ப்ளஸ் ஓபிசிக்கான வேகன்சிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஓபிசி கேண்டிடேட்டு ஒரு 70 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். 70 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிளோ இப்போ இந்த 9, 10, 12 வந்து சிவிலுக்கு வந்துடும். இப்போ 70 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 69.3 வருது. இதில் வந்து நான் வந்து அன்ரிசர்வ்டில் கம்ப்ளீட் பண்ணுவேன்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியில் தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்போ ஓபிசியில் என்னென்ன வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சிக்கு மட்டும்தான் நான் வந்து எலிஜிபிள் ஆவேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 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 இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து எலிஜிபிள். அப்போ சிபிடி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓபிசி கேட்டகரியில் எந்த வேகன்சி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சிக்கு மட்டும்தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ மார்க் கம்மியாக எடுத்து கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு சவால் என்ன அப்படின்னா இப்போ சிபிடி 2ல் வந்து நீங்கள் அதிகமான மார்க் வந்து எடுக்கணும். அதிகமான மார்க் எடுத்தீங்கன்னா தான் அந்த கேட்டகரியில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 65லேருந்து 75 வரைக்கும் எடுத்துருக்கவங்க கண்டிப்பாக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 75 மேலே எடுத்துருக்கவங்க எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆனால் வந்து நீங்கள் சிபிடி 2ல் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸை வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எந்த போஸ்ட் வந்து நமக்கு விருப்பப்படுதோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து போகணுன்றதுக்காக தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்போ வந்து அந்த ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சிபிடி 2 பொறுத்தளவு ஃபுல்லாகவே வந்து டெக்னிக்கல்ன்றதுனால டெக்னிக்கலில் வந்து நீங்கள் ஒரு 70% மேலே வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சிபிடி 2 எக்ஸாமுக்கான டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த வாரத்திலே வந்து கண்டிப்பாக வந்து சிபிடி 2 எக்ஸாமுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 25 அப்புறம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் சிபிடி 2ல் என்ன எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் அந்த கட் ஆஃபில் வந்து மற்றவங்களோட காம்பீட் பண்ணி அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதனால் இருக்கிற 20 நாளை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து புதுசாக வந்து அதிகமாக படிக்க வேணாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 டேஸ் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டெலிகிராம் சேனலில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.